இவர் கொடுத்த கோரிக்கைகளில் இந்த தமிழில் முதல்ல பாடணும் இதெல்லாம் வந்து செகண்டரி. மாநிலத்துக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் அதை வந்து மத்திய அரசு என்ன கொடுக்க போகுது இல்லை என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய நம்ம முன்னால் இருக்கக்கூடிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய கேள்வி. நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த கோரிக்கையும் கொடுத்துருக்குறாங்கிறத பார்க்க முடியும். அதான் இப்போ இது வந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து, கீழடி, இந்த கதையெல்லாம் இதை வச்சு வண்டியை ஓட்டினாங்க 5 வருஷம். அந்த மாதிரிலாம் இப்போ வண்டியை ஓட்ட முடியாது. வாழ்வாதார பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து முன்னால் நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால் நிதி ஆதாரங்கள் இல்லாமல் மாநிலத்தின் நிதி நிலைமை அதில் பாதாளத்தில் இருக்குது. 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன், மாநிலத்தோட கஜானா காலி, கருவூலம் காலி, திவால். இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு பெரிய அளவில் மத்திய அரசோட நிதி உதவி தேவைப்படுது. அடுத்த மாதம் பட்ஜெட்டை போட்டாகணும். அதுக்கு எங்கேருந்து இவங்ககிட்ட பணம் வரப்போகுதுன்னு தெரியல. இப்போது தலைக்கு மேலே வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது. பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஸ்வரூபம் எடுத்து எல்லா முனைகளிலும் விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கின்றன. உண்மையான நிர்வாகம், ஆக்சுவல் கவர்னன்ஸ், அதுதான் இன்றைக்கி இஷ்யூ. அது சம்மந்தமாக இவர் பிரதமர்கிட்ட என்ன கோரிக்கை கொடுத்தாருன்னு தெரியல. நிதியமைச்சர்கிட்ட கொடுக்கறது 2ஆம் பட்சம். பிரதமரிடம் கொடுத்ததோட காப்பியாக தான் நிதியமைச்சர்கிட்ட கொடுக்கணும். பிரதமரோட ஒப்புதல் இல்லாமல் நிதியமைச்சகத்தால், அதுவும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக கொள்கை எதிரி பிஜேபின்னு பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியோட மத்தியில் ஆட்சியில் இருக்கும்பொழுது நீங்கள் முதன்முறையாக போய் வெற்றி பெற்று பார்க்கும் பொழுது குறைந்தது ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாவது பேசியிருக்க வேண்டும். நீங்கள் பேசவில்லை.